ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரிஸோட 15th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்டர்ஸ்லாம் சடனாக பேக் வாங்கிடுவாங்கல்ல, உடனே வாங்க எதுக்கு நீங்கள் பேக் வாங்கினீங்க அப்படின்ட்டு வர வந்து கேட்பாரு. உடனே அந்த ஆண்டியோ நாங்கள் சில ரிசர்ச்லாம் பண்ணோம், உங்கள் கம்பெனி கிட்ட ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டார்ஸ் யாருமே இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் போட்ட காசை திருப்பி எடுக்கிறது அப்படின்ட்டு வர கேட்பாங்க. வாங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார், ஆனால் அந்த ஆண்டி ஒத்துக்காது. எங்களுக்கு ஒரு பெட்டர் ஆஃபர் வந்திருக்கு ஒரு நல்ல கம்பெனிலேருந்து, ஸோ அதில் போட்டால் எங்களுக்கு காசு வந்து கன்ஃபார்மாக எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும், அதனால் நாங்கள் அந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எதுவும் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு வர மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. இந்த பக்கம் லீயும் ட்ரில் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னை பட்னி போட்டியாடா, ஸ்டவ் எடுத்துகிட்டு வரதுக்கு பதில் உன்னை யாரா ட்ரில் எடுத்துகிட்டு வர சொன்னால், இந்த கரும்பு பிடிச்ச ட்ரில்லை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நவ்வும் வேறு யாரோ என்னை பச்சையாக திட்டுறாங்கன்னு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரில, கையில் கிடச்சாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், என் காது வேறு பயங்கரமாக அரிக்குது அப்படின்ட்டு வர கதறிக்கிட்டு இருப்பான். சரி அதை விடு, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்ட்டு வர இவன் கேட்பான். லீயும் வேறு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக வேறு உட்காந்துட்டு இருப்பான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சிடுறா, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்லாம் நான் எதுவுமே பண்ணல, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலன்னு வர இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்த அப்படின்ட்டு வர லீயும் கேட்பான். 93லேருந்து வந்தேன்டா. சரி 94லேருந்து வந்திருந்தேன்னா நான் ஹாங்கையும் பார்த்துருப்பேன், உன்னையும் பார்த்துருப்பேன், நீங்கள் என்ன இந்த மாதிரி வெறுத்திருக்க மாட்டீங்கல்ல, நான் உன்னையும் சரி ஹாங்கையும் சரி தனியாக விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோ வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே லீயும் இவ்வளோ நாள் என் அப்பா ஏன் என்னை விட்டு போனாருன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தானே எனக்கே தெரியுது இதுக்கு காரணம் நீயே கிடையாது, உனக்கே தெரியாமல் தானே இது நடந்திருக்கு, ஸோ நீயும் தானே பாதிக்கப்பட்டிருக்க, இதுக்கு மேலே நான் உன்னை ப்ளேம் பண்ணனா கண்டிப்பாக அது என் மேலே தான் பெரிய தப்பாக வரும், ஸோ என்னையும் மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் எனக்கு உன் சுச்சுவேஷன் ரொம்பவே புரியுதுடா, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பல லோன்லியாக, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நானும் யாரும் இல்லாமல் தான் வளர்ந்தேன், எனக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆனேன், அப்போவும் கூட எனக்கு யாரும் என் கூட இல்லை, லோன்லியாக தான் இருந்தேன், எல்லோரும் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் என்கிட்ட பழகிட்டு இருந்தாங்க, ஆனால் எப்போ நான் இங்கே வந்தனோ உங்களெல்லாம் எப்போ பார்த்தனோ அப்போ தான் ஒரு ஃபேமிலி மாரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட பழகிட்டு இருந்தேன், அது எனக்கு எவ்வளோ திரும்ப பிடிச்சிது, ஆனால் இப்போ அகெயின் நான் தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் பேசுகிறத கேட்கும்போது லீக் வேறு ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதான் இப்போ நான்லாம் இருக்கல கூட, அப்புறம் எதுக்கு நீ லோன்லியாக ஃபீல் பண்ணுற, எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு ரொம்ப சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு யோ வேறு கண் கலங்கி வேறு பேசிக்கிட்டு இருப்பான். லீக்கும் தூக்கம் வந்துருமா, அவனும் போய் தூங்கிடுவான், இவனுக்கு மட்டும் தூக்கமே வராது, வந்து ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்து வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். யோன் வேறு அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம பார்ட் டைமரும் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, அவளுக்கு மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணி, இங்கே பேர் இதுக்கப்புறம்னா நீ தனியாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காத, எல்லாமே சேர்ந்தே பண்ணு, எப்போவுமே தனியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துடணும்லாம் நினைக்காத, அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்ன மாதிரி நீயும் இருக்கணும்னுலாம் ஆசைப்படாத, எல்லோரும் உன் கூட தான் இருக்காங்க, உன் சந்தோஷம் உன் கூட தான் இருக்குது, உன்னை சுற்றி தான் இருக்குது, ஸோ இந்த மூமெண்ட்டில் நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோ, வாழு, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கண்ணா பின்னான்னு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்தோன்னே அவளுக்கும் வேறு பயங்கர எமோஷ்னலாக போயிடும், ஏன் இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லாஸ்ட் இவனும் வேறு நான் இதுக்கு மேலே உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறத வேறு நிறுத்திடுவான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர எமோஷ்னலாக போயிடும், ஐயோ இதுக்கப்புறம் இவனை பார்க்கவே முடியாதா, பேசவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோக்கு வேறு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டோம் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் வாங்க தான் கட்டுவாங்க, வாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் போயிட்டாங்கன்ற டென்ஷனில் வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பார். உடனே இவன் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ டென்ஷனில் இருக்க, கேம்பிங் எக்யூப்மெண்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், என்னாச்சு உனக்கு, இன்வெஸ்டர்ஸ் தான் வந்துட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இவ்வளோ டென்ஷனில் இருக்க அப்படின்ட்டு வர கேட்பான். எங்கே வந்தாங்க எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பார். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வர இவன் ஷாக் ஆவான். ஆமாம், நடுவில் எவனோ வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கான், அது யாருன்னு தான் தெரில, அதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை, இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரில அப்படின்னு வர புலம்பிக்கிட்டு இருப்பார். உடனே வேற யோமோ, டே என்னடா சொல்கிற, இப்போ தான் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே பிஸ்னஸ் இழுத்து முட்டுற நிலமை வந்துச்சா என்ன அப்படின்ட்டு வர கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி அதை விட கேம்பிங்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு வர கேட்பார். உடனே யோவும் லீனா ரொம்ப நல்ல பையனாச்சு, நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணான் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, எனக்கும் அவனை பற்றி நல்லா தெரியும், அதனால தான் நான் உன்னை கூட அமிச்சேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு லேப்டாப்பில் தலை விட்டுட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் இவன் வேறு எம்ஜிக்கு அவனோட சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிக்கிட்டு இருப்பானா. உடனே வேறு உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாகவே கேட்கணும்னு நினச்சேன், நீ எப்பறம் இந்த பார்க்கிட்ட வந்து சேர்ந்த, இவனே ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே எம்ஜேமோ, நான் எப்படியாவது டெபியூ ஆகணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாகவும் இருந்தேன், அப்போ தான் நான் பார்க்க மீட் பண்ணேன், ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சேன், இப்போ பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு மக்களை ஏமாற்ற சுத்தமாக விருப்பமே இல்லை, ஏன்னா எனக்கே ஓனாக நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே நான் ஏன் ஏமாற்றணும் அப்படின்ட்டு வர சீன் போட்டுட்ருப்பான். உடனே யோக்கு வர செம்ம கடுப்பாயிடும், உன்னை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, நீ டேலண்ட்லாம் ஒன்றா கிடையாது, ஒன்றா நம்பர் முட்டா பையா அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பான். ஆமாம், உன்னோட கான்ட்ராக்ட் வேறு முடியுதுன்னு கேள்வி பண்ணேன், நீ வேணா நான் சொல்கிற ஒரு கம்பெனி வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்குறியா, அந்த கம்பெனியோட பேர் வந்து வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட், உனக்கு வாங்க தெரியுமா, அவர் வேணா போய் மீட் பண்ணுறியா அப்படின்ட்டு வேற கேட்பான்.
உடனே எம்ஜியும் பயங்கரமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டேய் பெரியவங்க சொன்னால் கேளு, ரொம்ப சீன் போடாத அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உடனே எம்ஜியும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர எல்லாத்துக்கும் ஒத்துப்பான். இவன் ரூமை காலி பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்பான்ல. ஸோ ஊவோட ரூமில் நமக்கு தேவையானது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். எதுவுமே வேறு இருக்காது. என்னது வெறும் டப்பாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வேறு ஒரு பன்னி உண்டியல் இருக்குமா, அதை வேறு எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அது கீழே வர ஒரு மார்க் இருக்குமா, இந்த மார்க்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வரும். இவனோட லிரிக் நோட் இருக்குல்ல, அதில் வேறு இதை பற்றி எழுதியிருப்பான். அதை உடச்சி பார்க்கும்போது உள்ளே வேறு ஒரு பேங்க்கோட லாக்கர் கீ வேறு இருக்கும். இவனும் ஸ்ட்ரைட்டாக அந்த பேங்க்குக்கு போயிட்டு இந்த லாக்கரை நான் இப்போ யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். உடனே அந்த மேனேஜரும் நீங்கள் ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ஃபுல்லாகவே கட்டிட்டீங்க சார் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் பின்னு மட்டும் போடுறீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பான். இது பின்னு போடணுமா, அதெல்லாம் இப்போ பண்ணியே ஆகணுமா, பல வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணதாச்சு, இன்னும் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்ட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்போ தான் வந்து இவனுக்கு ஹாங் சொன்னது வேறு ஞாபகம் வரும். 22198ன்னு சொல்லுவாளே, ஒருவேளை அதுதான் நம்மளே பாஸ்வேர்டாக வச்சுருப்போமோ. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு பயந்துக்கிட்டே அதை போடுவான். அந்த மேனேஜர் வேறு ஒரு முறைச்சிட்டு கரெக்டு தான் சார் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அடப்பாவி இதை நார்மலாக சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு வேறு கதறிட்டு இருப்பான். அந்த மேனேஜரை வேறு இவனுக்கு லாக்கரை கூப்பிட்டு போயிட்டு இந்த கீயை யூஸ் பண்ணுங்கள் சார், அப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு வேறு இன்னொரு கீ கொடுப்பான். இவனை போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்பானா, உள்ளே காசு இருக்காது. அதுக்கு பதில் அந்த காசுக்கு பதில் செக்கு தான் இருக்கும். நான் இதை செக்காக மாற்றிட்டேன்னா பரவாயில்ல, நான் புத்திசாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேறு குதிக்க ஆரம்பிச்சிருவான். அங்கேயே கூட வேறு ஒரு பேப்பர் இருக்கும். என்ன பேப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்து பார்ப்பான். இவனோட லிரிக் புக் இருக்குல்ல, அதில் லாஸ்ட் பேஜ் மிஸ் ஆகிருக்கும்ல, அந்த பேஜ் வேறு இங்கே இருக்கும். அதில் இருக்கிற மெசேஜை வேறு காட்டவே மாட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் படிச்சுட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் எம்ஜியோட மேனேஜரும் புது கான்ட்ராக்ட் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்து வேறு பார்க்கிட்ட கொடுப்பான். பார்க்கும் அதை படித்து பார்த்துட்டு நல்லா தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்வார். சார் இருந்தாலும் இன்னொரு விஷயம், நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் எம்ஜிக்கு ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஏன்டா நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தானு வச்சுக்கேன், பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க பண்ணுறாங்கன்னா நீயும் அதே பண்ணுமா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசு. ஏன்னா அந்த எம்ஜி ரொம்ப பைத்தியக்காரன், எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. ஸோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா கூட பார்த்து அனுப்பு, புரியுதா அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். சரி ஓகே சார், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜியோட மேனேஜர் அங்கே வந்து போயிடுவான். டக்குன்னு வேறு இவன் உள்ளே வந்துடுவான். இப்போ என்னடா வேணும் உனக்கு அப்படின்ட்டு வேறு பார்க்கும் கேட்பானா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது குட் நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்க்க மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பானா. நீ வாங்கோட பில்டிங்கை எதுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த காசை நான் அங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ டவுட் பட்டு தானே அந்த பில்டிங்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போ அந்த காசை நானே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த செக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வேறு எடுத்து கொடுத்துருவான். இவனை வேறு அந்த 2 மில்லியனுக்கான செக்கை பார்த்தோன்னே அப்படியே வாயை பொழுது பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஓஹோ இதுக்காக தான் இவனால் அந்த ரூப் டாப்பில் தங்கியிருந்தியா, சரி ஆனால் ஃப்ராடுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேறு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே வேறு அதுக்கு யோவும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ உனக்கு இந்த காசு வேணும்னா எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இதுக்கு மேலே என்னடா ஃபேவர் உனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு வேறு பார்க்கவும் கேட்பானா. எனக்கு நீ எம்ஜே வந்து ரிலீஸ் பண்ணணும், கான்ட்ராக்ட் தான் முடிய போதில்லை, ஸோ அவனை ரிலீஸ் பண்ணிவிடு, அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே பார்க்கும், ஆமாம் நீ எம்ஜே வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் என்னவோ பண்ணுறேன், நீ சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்ட்டு வேறு இவன் கற்றுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து வேறு அவன் கையில் கொடுத்துருவான். இதுக்கப்புறம் எனக்கும் எம்ஜேக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, நான் தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் வேறு யோகிட்ட கொடுத்துருவான். நான் யோன் வேறு அதை டாராக கிழிச்சு போட்டுருவான். அட பைத்தியக்காரா இதுக்காக தான் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்க்கும் ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே இங்கே யோவும் வந்துட்டு அதை வாங்கிட்ட வேறு இன்ஃபார்ம் பண்ணுறான், நான் செக் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா காசு கிடச்சா அது என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, ஏன்டா அவங்ககிட்ட போய் கொடுத்த, நான் அவனை போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சி பாரு. இப்போ எதுக்கு நீ அவசரப்படுற, எதுவும் அவசரப்படாத, ஃபஸ்ட்டு என்னை பேச விடு, நான் பேசுகிறத ஃபஸ்ட்டு கவனி, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ. இன்வெஸ்டர்ஸ் தான் இப்போ இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லு அப்படின்ட்டு வேறு இவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்டா நம்மக்கிட்ட தான் ஸ்டார் வேல்யூ இல்லை, ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸும் போயிடுறாங்களே, அப்புறம் எப்படா வருவாங்க அப்படின்ட்டு வேறு வாங்குவாங்க கற்றுக்கிட்டு இருப்பார். முன்னாடி தான் இல்லை ஆனால் இப்போ இருக்காங்க அப்படின்ட்டு வேறு இவன் சொல்லுவான். யார், என்கிட்ட டெபாசிட் கட்டுறது கூட காசு இல்லை, எந்த முட்டாள்றா வந்து சும்மா வேலை பார்ப்பான், லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பார். இப்போ நீ ஒன்றும் யாருக்கும் காசு தர தேவையில்ல, எல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸை பூடி அவன் ஃபேஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். யாரா அந்த ஸ்டாரு அப்படின்னு வேறு வாங்க வேறு வருவான் அப்படின்ட்டு வேறு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இங்கே பார்க்கும் வேறு அந்த செக் எடுத்து பார்த்துட்டு, அட பாவி இந்த பேங்க்கு வந்து க்ளோஸ் ஆகி பல வருஷம் ஆகுது, இந்த செக்கை தான் எடுத்து கொடுத்தியா, நானும் காசை பார்த்த சந்தோஷத்தில் பேங்க்கு பேரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கதறிட்டு இருப்பான். உடனே அவனோட மேனேஜரை கூப்பிட்டு, டேய் இந்த பேங்க்கு செக்கு வந்து செல்லுமாடா, திருப்பி நம்ம இதை காசாக மாற்ற முடியுமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். சார் இது பேங்க் ரெப்ட் ஆகிடுச்சு, இதெல்லாம் திருப்பி நம்ம
நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். உடனே பார்க்கும், டேய் யோ என்னையே ஏமாத்திட்டியும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் வேற உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் வாங்க வேற அந்த ஆன்ட்டியை திருப்பி பார்க்க வேற வந்துருப்பாரு, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, என்னால் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது, உங்கள் கம்பெனி சின்ன கம்பெனி அப்படின்ட்டு வேற ஹர்ட் பண்ணுருவாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், நாங்கள் சின்ன கம்பெனி தான், ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்டாரை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இது பெரிய ஸ்டாரா, உண்மையாவா சொல்கிறீங்க, யார் இது அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அப்போன்னு பார்த்து எம்ஜிஓ மாதம் உள்ள என்ட்ரி கொடுப்பானா, அதை பார்த்தோன்னே வாங்க வேற பயங்கர ஹாப்பியாக போயிடும். இவர் தான் நாங்கள் சொன்ன அந்த ஸ்டார் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே அந்த ஆன்ட்டி பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. உண்மையை தான் சொல்கிறியா, நீ இவரை புக் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஆமாம், அதனால தானே எம்ஜே இங்கே வந்திருக்காரு அப்படின்ட்டு வேற வாங்க சீன் போட்டுட்டு இருப்பாரு. சரி ஓகே ஓகே, நான் 100% ஒத்துக்கிறேன், இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. வாங்க வேற செம்ம ஹாப்பியாக போயிடும். வெளில யோவா நின்றுட்டு நான் தான் சொன்னல இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வேற கை காமிச்சிக்கிட்டு இருப்பான். இவங்களும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜேக்கு வேறு இது ரொம்ப குட்டி காராக தெரியுமா, அங்கங்கே அழுக்காக வேற இருக்கும், அதெல்லாம் வேற தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை வேற வாங்க நோட் பண்ணிட்டு, எம்ஜே நீ எதுவும் கவலைப்படாத, ஃபியூச்சரில் நம்ம பெரிய காராகவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்வார். அப்போ சீக்கிரமாக வாங்குங்க அப்படின்ட்டு வேற எம்ஜிஓங்க புலம்பிகிட்டு இருப்பான். உடனே யோவுக்கு வேற செம்ம டென்ஷனாக போயிடும். ஏன்டா டேய், நான் இருக்கும் போது ஒரு சின்ன டப்பாவில் தூக்கி போட்டு தானே நான் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடா இவன் வந்த உடனே பெரிய காரா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்டா உன்னை நான் என் முதுகுலேயே சுமந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் உனக்கு தெரில, கார் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ட்டு வேற வாங்கவும் புலம்பிகிட்டு இருப்பார். சரி ஓகே ஓகே, நீங்கள் எனக்கு சாங் எழுதலாம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ சொல்லித்தரீங்க அப்படின்னு வேற எம்ஜிஓவும் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே யோவும், ஏன்டா ஒன்றுமாடா என்ன நம்பிக்கிட்டு இருக்க, நான் எப்படா அந்த மாதிரிலாம் சொன்னேன், அதெல்லாம் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். பார்த்தீங்களா என்னை ஏமாத்துறாரு அப்படின்ட்டு வேற வாங்கிட்டே எம்ஜே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். டேய் அதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்கணும்டா, நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறதுனால நீ நல்லா எழுதிருவியா, உனக்கு சொந்தமாக வரணும், நீயா க்ரியேட்டிவாக யோசிக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வேற எம்ஜேவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் எனக்கு சொல்லித்தர மாட்டிங்களா அப்படின்ட்டு வேற எம்ஜேவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பானா. உடனே வாங்க அவன் கழுத்தை நெரிச்சாக தான் நான் உனக்கு சொல்லித்தர சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அப்போ நீங்கள் தான் என்னோட புது மாஸ்டர் அப்படின்ட்டு வேற டக்குன்னு கட்சி மாறிடுவான். இந்த பக்கம் வேற சோகமாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அவன் மேனேஜரும் 2 பார்ட் டைமர்ஸை கூப்பிட்டு வந்துட்டு பார்ட் டைமர்ஸ்ன்னு கத்திக்கிட்டு இருப்பான். தம்ஸ்அப் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக திரும்பி பார்ப்பாலாம். உடனே அந்த மேனேஜரும் அங்கே இருக்க மிஷின்லாம் ஒழுங்காகவே ஒர்க் ஆக மாட்டுது, ஒழுங்காக மெக்கானிக் கால் பண்ணி கூப்பிட்டு அதெல்லாம் ஒர்க் பண்ண வைய அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பார். சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் வேற வாங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பானா, உள்ளே பார்த்தா தாத்தா உட்காந்து தூக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே அமைதியாக வெளில போகலான்னு சொல்லிட்டு இவனும் வெளில போக பார்ப்பானா, அப்போ தாத்தா உடனே தூக்கத்துலேருந்து ஏஞ்சி, டே யோ என்ன உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போகிற, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, என்னை மதிக்கவே மாட்டியா நீ, பேண்டுக்கு ஆல்பம் ரெடி பண்ண சொன்ன, நீ பண்ணியே பண்ணலையா, உன் இஷ்டத்துக்கு கான்ட்ராக்டே சைன் பண்ணாமல் ஓசிலி இங்கே வேலை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா, ஒழுங்காக கான்ட்ராக்ட் சைன் பண்ணு அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. சே நம்மளால தான் இவர் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு யோவன் வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானா, என்ன சொன்னேன் அப்படின்ட்டு வேற ஷாக் ஆவார். உடனே யோவன், என்னை மன்னிச்சிருங்க, பல நாளாக நான் கேட்கணுன்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அது ரைட் டைமுன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, J2 பேண்டுன்றது எனக்கான சொந்த பேண்ட்லாம் கிடையாது, அது நம்மளோட பேண்டு, நான் ஏதோ சொந்த பேண்டு மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே ஓகே, மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும், போய் J2 பேண்டுக்காக 2வது ஆல்பமை ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. அதுதான் நீ எனக்கு பண்ணுற நன்றி கடன் அப்படின்னு வேற சொல்வாராம். உடனே இவனும் வேற, ஐயோ இவருக்கு சீரியஸாகவே உடம்பு சரியில்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக்கில் வேற நின்றுட்டு இருப்பானா. தாத்தாவும் சடனாக அப்படியே மைக்கடிச்சு வேற சேர்லேயே விழுந்துருவாரு. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வேற இவனும் ஷாக்கில் இருப்பான். உடனே அவரே வேற ஏஞ்சிக்கிட்டு, பாங் எல்லாம் உன்னால தான்டா வந்தது, ஏன்டா நீ இங்கே வந்த, நான் எப்போத்துலேருந்து பார்த்தோன்னா அப்போத்துலேருந்து அந்த யோவோட ஞாபகம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு, நான் வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன், என் தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யோகா வேறு பார்க்க கால் பண்ணிட்டு கிளின்னு வேற கிழிச்சிட்டு இருப்பான். ஏன்டா ஃப்ராடு, என்னையே ஒரு பேங்க் ரெப்டான செக்கை கொடுத்துட்டு ஏமாற்ற பார்க்குறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். உடனே யோவும், செக்கு கிடச்சிடுச்சு உனக்கு வேணுமான்னு கேட்டேன், நீயும் வேணும்னு சொன்னால் அதனால தான் கொடுத்தேன், என்கிட்ட காசு இருக்குன்னா நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு வேற கலைக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்டா டே, என்ன பழைய பார்க்குன்னு நினச்சியா, இப்போ நான் யார் என் பவர் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட மோதுற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து சவுண்ட் இன்ஜினியரும் ஓடி வருவான். பார்க் நீங்கள் இதை கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஏன்னா இவன் தூக்கிட்டு வந்திருப்பான் ஒரு பென்ட்ரைவு, அதில் இருக்க சாங்கை வேற ப்ளே பண்ணி காட்டுவான். அதில் வேற பார்க்க வேற கழுவி கழுவி ஊற்றி வேற ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி வச்சுருப்பான். இதுக்கப்புறம்னா மனுஷனாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா டே என்னையே ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வேற செம்ம டென்ஷனில் கற்றுக்கிட்டு இருப்பான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பார்க் விஷயத்தில் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோவர் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த ஃப்ராடு பையனுக்கு இதெல்லாம் தேவை தான், அவன் டிசர்விங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனே மனசை தேர்த்திப்பான். அங்கே டேபிளில் லீயோட வாட்ச் வேறு இருக்குமா, அது வேறு ஓடாதில்ல, அப்படியே ஸ்டக்காகி நின்று இருக்கும்ல. சரி இந்த பழைய வாட்சே கட்டிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு ஒரு புது வாட்ச் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாட்ச் கம்பெனிக்கு போயிட்டு எனக்கு ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஷோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செல்லரை வர ஒரு வாட்ச் எடுத்து காட்டுவான். சார் இது ஸ்மார்ட் வாட்ச், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இதை மாற்றிக்கலாம் அப்படின்லாம் வர சொல்லுவான். சரி ஓகே இதுவே நல்லாயிருக்கு, இதுவே நீங்கள் பேக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் வேறு வாங்கிட்டு வந்துடுவான். இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் காட்டுவாங்க. இவன் வந்து பேக்கரியில் நின்றுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு ஆன்ட்டியும் வந்துட்டு என்னோட பர்ஸை நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், பழைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம்
கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற எடுத்து வேற காமிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க பாருங்க நீங்க வந்தீங்க, பர்ஸ எடுத்தீங்க. ஆனா அப்படியே எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவங்கள வேற ஐய்யய்யோ! அப்ப எங்க வச்சேன்னு தெரியலையே. சரி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற அமைதியா வெளில போயிடுவாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல வேற வாங்க அந்த ரிங்க வச்சுட்டு ஹாங்குக்கு எப்படியெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். அத வேற இவன் பார்த்துருவான். அட பாவி! மனசுக்குள்ள உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாக்லயே நின்னுகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா ஹாங்கும் வந்துருவாங்க. எனக்காக கடை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டியே ரொம்ப சந்தோஷம். நீ உன் ரூமுக்கு போ. நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. சரி ஓகே, ஓகே நான் போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க இத பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ வேற ப்ளே பண்ணி விட்டுருவான். உடனே ஹாங்கும் அத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. இவருக்கு மனசுல இவ்வளோ பெரிய ஆசை இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இதுவரைக்கும் காமிச்சதே கிடையாதுன்னு வேற எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களாம். உடனே இவன் அவங்க உனக்கு என்னை விட வாங்க தான் பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வேற அங்கேருந்து நிம்மதியாக கிளம்பிடுவான். இந்த பக்கம் வாங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். உடனே இவன் வந்துட்டு டேய் வாங்க எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அவரோட ஹெல்த் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு வர வாங்க சொல்லுவார். இல்லைடா எனக்கு டீட்டெயிலானலாம் சொல்ல தெரில. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. அவர் ஏதோ சரியில்லை. அவர் பெட்டர் நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ட்டு வர வாங்க சொல்லிட்டு வரான். அதேமாதிரி இன்னொரு விஷயமா சொல்லணும். நீ சந்தோஷமாக தான் இருக்கியா? நீ வந்து எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்காகவே வாழ்கிற. உனக்கான வாழ்க்கையை நீ வாழவே மாட்றியே அப்படின்ட்டு வர இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வளரிட்டு இருக்க அப்படின்ட்டு வர வாங்கன்னு கேட்பாரு. இல்லைடா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் உன்னை பல வருஷமாக பார்த்ததுனால தான் சொல்கிறேன். எனக்காக உனக்காக ஒரே ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழு அப்படின்ட்டு வேற இவன் சொல்லிட்டு போயிடுவான். அதே வேற வாங்க உட்காந்து வேற யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே வாங்க வேற பேக்கரியில் ஐயோ அவங்க தனியாக இருப்பாளின்னு சொல்லிட்டு வேற உள்ளே வருவாராம். அவங்கள வேற அப்படியே யோசிச்சுட்டு வேற நின்றுட்டு இருப்பாங்க. வாங்க பார்த்தோன்னே இன்னும் வேற எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாரிண்ணே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. சீக்கிரமாக வந்திருந்தானா நானே இந்த பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பேன். நீ ஏன் இந்த பாக்ஸ்லாம் எடுக்கிற? உன்னை பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன்ல இந்த பாக்ஸ்லாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹாங்குக்கு இவர் எவ்வளோ கேரிங்காக இருக்காருன்றதே புரிய ஆரம்பிக்கும். இவரும் வந்து பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாராம். பட்டுன்னு வேற ஹாங்கும் அப்படியே பின்னாடி வேற கட்டி பிடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நீ எதுவுமே பேசாத. நான் இப்படியே கொஞ்ச நேரம் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு வேற கதற ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்கவும் கேட்பாராம். நீ எதுவுமே பேசாத அமைதியாக இரு. நான் கொஞ்ச நேரம் இப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே வேற நின்றுட்டு இருப்பாங்க. பக்கம் இவன் வேற அந்த ரூமை வெக்கேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்களா. சரி இந்த ரூமுக்கும் எனக்கும் பெரிய கனெக்ட் இருக்குது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்க திங்ஸ்லாம் வேற பேக் பண்ணிவிட்டு வெளில போயிடுவான். சரி ஓகே கடைசியாக போகும்போது நம்ம பார்ட் டைமர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ ஃப்ரீயாக தான் இருக்கியா? ஃப்ரீயாக இருந்தானா கொஞ்சம் என்னை பார்க்க வரியா? நான் எங்கள் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டேன். ப்ளீஸ் நான் 10 o'clock வரைக்கும் தான் இங்கே வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே நீ வந்தனா ஓகே. இல்லை நீ வரல அப்படின்னா நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கேன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு வேறு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருப்பான். அந்த மெசேஜை வேறு இவள் பார்த்துருவா. பார்த்துட்டுமே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக வேறு கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாள். சரி நம்ம படிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு இந்த பக்கம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். 10 மணி ஆகும், 10:30 ஆகும். ஆனால் இவள் வரவே மாட்டாள். ஒரு பாயிண்டில் வந்து சரி ஓகே 11:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இவள் வரமாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனை வேறு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு அங்கேருந்து கிளம்பிடுவான். இவனை வேறு வச்சா போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசு வேறு அப்படியே படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும். தம்ஸ் அப் நான் உன்னை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வேறு சரி ஓகே போயிடலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வேறு வருவாளாம். யாருமே வேறு இருக்க மாட்டாங்க. ரூம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா யாருமே இருக்க மாட்டானுங்க. உடனே இவன் பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. தம்ஸ் அப் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் நின்று கத்த ஆரம்பிச்சிருவாளாம். உடனே யோவும் பின்னாடி வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன். உன்னை விட்டு நான் எப்படி போயிடுவேன்? உங்ககிட்ட சொல்லாமல் உன்னை பார்க்காம என்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேறு ஹக் பண்ணிப்பான். இவனை பார்த்தோன்னே அப்படியே கண்ணீர்லாம் வேற கொட்ட ஆரம்பிச்சிடும் இவளுக்கு. தயவுசெய்து என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. அந்த குட்டி பொண்ணை பாங்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட்டில் 2 பொண்ணுங்க ஒர்க் பண்ணோம்ல அதுக்கிட்ட வேற கொடுப்பா. என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வேற பிரித்து பார்ப்பாங்களா. அதில் வேற ட்ரஸ்ட் மீ ஃபாலோ மீன் வேற எழுதியிருக்கும். என்னது இது ஒன்றுமே புரியலையே. பாங்க எதுக்கு இதை நம்ம கிட்ட கொடுக்க சொன்னார்? இந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற லேப்டாப்பில் போட்டு பார்ப்பாங்க. அதில் வேற இந்த பொண்ணுங்க எழுதின சாங் வேற ஒன்று இருக்கும். அந்த சாங்கை வேற ரீஒர்க் பண்ணியிருப்பானா. இந்த பொண்ணுங்களும் டெபியூ ஆகணும், இந்த பொண்ணுங்களுக்கும் லைஃப் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களும் வேற இந்த சாங்கை கேட்டு பயங்கரமாக வேற வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னது இது இந்த சாங் நம்ம எழுதுந்தா விட இந்த சாங் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.